CA Foundation, Principles and Practice of Accounting, Final Accounts, presented by Madi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல சாப்டர் 7ல் Final Accountsல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். போன எபிசோடில் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சோஃபார் ஒரு 6 லெசன் பார்த்துருக்கோம். 7ஆவது லெசனில் போன இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு போன இதில் பார்த்தோம். ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி அதுக்கு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அது க்ளோசிங் என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் வரும் அப்படின்றத போனதில் பார்த்தோம். க்ளோசிங் ஸ்டாக், டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், income received in advance, interest on capital, interest on drawings, goods withdrawn for personal use, goods distributed as free samples, non-receipt of sale of goods on approval basis, loss on fire. இதெல்லாம் வரும் அப்படின்றது மேக்ஸிமம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி டீல் பண்ணுறது, அதை எப்படி ஜேர்னலைஸ் பண்ணுறது, எப்படி க்ளோசிங் பண்ணுறது, எப்படி அதை ஃபைனல் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத ஒன்று டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம், வாங்க போகலாம். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா, அன்சோல்டு ஸ்டாக் இன்வென்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயர். இதுதான் முக்கியம். அதாவது விற்காத சரக்கு, நம்ம கையில் இருக்கிற சரக்கு, அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ பாருங்க, இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அப்புறமேட்டு சம்ம போவோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன் நான். இது ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்கு ஒரு 1 lakh இருக்குது வச்சுங்க. 1 lakh இருக்குது. பர்ச்சேஸ் ஒரு 5 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 100 வச்சுக்குவோம், 100 கிலோ வச்சுக்குவோம். இது 500 கிலோ வச்சுக்குவோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? மொத்தம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 6 lakhsக்கு சரக்கு இருக்குது. 6 lakhs வேல்யூவில் சரக்கு இருக்குது. 600 கிலோ இருக்குது. ஓகேவா? ரைட்டு, ஓகே. இதை நம்ம விற்கிறோம். விற்கும் போது நம்ம ஒரு 550 கிலோ எடுத்து விற்றுடுறோம். 550 கிலோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எவ்வளோன்ட்டு. அந்த மாதிரி போடும்போது 550 கிலோனா, அதாவது 5,50,000 மதிப்புள்ள பொருளை எடுத்து விற்றுட்டோம். அப்படி வச்சுக்கிங்க. 5,50,000 மதிப்புள்ள பொருளை எடுத்து விற்றுட்டோம். மீதி நம்ம எவ்வளோ இருக்கணும்? 50 கிலோ சரக்கு இருக்குது. கணக்குப்படி இங்கே 50,000 நம்மகிட்ட சரக்கு கையில் இருக்கு. ஓகேவா? இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, நாம் இதில் ஓப்பனிங் ஸ்டாக் கணக்கில் எடுத்துட்டோம், பர்ச்சேஸை கணக்கில் எடுத்துட்டோம், சேல்ஸை கணக்கில் எடுத்துட்டோம். இன்னும் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம், அன்சோல்டு ஸ்டாக். ஓகேவா? இதை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்களா, முதல்ல அட்ஜஸ்ட் பண்ண காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சொல்லி கொடுத்தாலே நான் இப்படி போடுவாங்க. 1 lakh, இது ஒரு 5 lakhs, மொத்தம் 6 lakhs. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டு 50,000 போட்டுட்டு 5 lakhs 50,000 போட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கன்றது போன எபிசோடில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி போடுறது சொல்லி கொடுத்தேன். இது விட்டுடுங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலனா இப்படி தான் இருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ன்றதை நம்ம கையில் இருக்கிறத வேல்யூ பண்ணணும். இது 50 கிலோ நீங்கள் போட்டிருந்தா கூட ரஃபார்ம் போட்டாங்கன்னா 500 500 போய் மீது 50 போட்டாங்கன்னா இது ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிட்டு எவ்வளோ அது பார்ப்பாங்க. 50 கிலோவா, ரைட்டு. இதோட வேல்யூ என்னன்னு பார்ப்பாங்க. அதாவது வேல்யூன்றது பர்ச்சேஸ் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் இஸ் லெஸ்ன்றது ஜென்ரல் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் கால்குலேட் பண்ணி இன்னும் ரேட்டில் எவ்வளோ போவாங்க. சப்போஸ் 45,000 இருக்கலாம், இல்லை 55,000 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். 45,000 வச்சுக்கலாம். இந்த 45,000 க்ளோசிங் ஸ்டாக். இந்த 45,000 நம்ம இப்போ இது டேட்டாவாக இருக்குது. இன்னும் இது பண்ணல. இந்த டேட்டாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் டேட்டா எங்கே போகணும்? ஜேர்னல் போட்டால் ஒரு டெபிட் என்ட்ரி வரும், ஒரு கிரெடிட் என்ட்ரி வரும். இப்போ டெபிட் என்ட்ரி எங்கே போகும், கிரெடிட் என்ட்ரி போகும். இதுக்கு என்ன போடுறது, இதுக்கு என்ன போடுறது, இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். புரியுதா? ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ருபீஸ் 2 lakhs ஆஸ் ஆன் 31/3/2020. 31/3 அன்னைக்கு 2020 அன்னைக்கு க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ போட்டாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணோம். இப்போ வேல்யூ பண்ண ஜேர்னல் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி தரேன்னு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக்.
க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நமக்கு சொத்தா? அதுதானே க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நமக்கு சொத்து. சொத்துன்றது எப்போ என்ன பேலன்ஸில் இருக்கும்? டெபிட் பேலன்ஸ் இருக்குமா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 2 lakhs ஆச்சா? ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் 2 lakhs ஆகிப்போச்சு. சரி, இந்த க்ளோசிங் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் நான் இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். நம்ம இதை எங்கே பண்ணணும்? நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. இதில் போயிட்டு இது கோட்டி போடணுமா? இந்த க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணுமா? லெஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஆக்கணுமா? அப்போ இது எங்கே போகணும்? ட்ரேடிங் போகணுமா? ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு 2 lakhs. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் 2 lakhs, இது 31 அசஸ் பண்ணுறாங்க. அதில் க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நம்ம அசட்டுன்றதுனால அது டெபிட் பண்ணோம். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் போடுறோம். ஆனால் இது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்து போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுறோம். அதனால தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் போடுவோம். 2 lakhs போட்டு இங்கே போட்டுருப்போம் நம்ம. அது இருக்கட்டும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பை க்ளோசிங் ஸ்டாக் போட்டு க்ளோஸ் பண்ணி இங்கே போட்டுப்போம். அதாவது இந்த ட்ரேடிங் இங்கே வந்துடும். ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரணும், கிரெடிட்டில் 2 lakhs போட்டுப்போம். ஓகேவா? இப்போ இது புரியுதா? இது வெரி சிம்பிள். அப்போ ஏன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நம்ம ஸ்டாக். இது அடுத்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும், அது வேற விஷயம். க்ளோசிங் ஸ்டாக்னா நம்ம கையில் இருக்க சரக்குன்றது நம்ம கையில் சரக்கு இருந்ததுனாக்கா அது அசட்னா ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கணும். நம்ம ஸ்டாக்கு டெபிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வேல்யூ பார்ப்போம். எப்படி போட்டுக்கணும் பார்ப்போமா? பாருங்க, ஜேர்னல் ப்ராப்பரில் க்ளோசிங் ஸ்டாக்கு அக்கௌண்ட் டெட்டார் 2 ட்ரேடிங் போட்டேன், 2 lakhs போட்டேன். இங்கேயும் 2 lakhs. பீயிங் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூடு அண்ட் அக்கௌண்டட். அவ்வளோதான். க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம் ஜேர்னல் ப்ராப்பரில் போட்டு. இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு எங்கெங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். அதாவது இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு டெபிட் பேலன்ஸில் இருக்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் போயிடும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இது அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட் போகும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே போடும்போது அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் இங்கே தான் போடுறோம் இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் அசட்டில் வருது. அசட்னா எப்படி டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் வரணுது. அப்போ பேலன்ஸ் ஷீட்டு இதில் வந்துடுது. இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இங்கே பை க்ளோசிங் ஸ்டாக் போட்டு கிரெடிட் சைடில் போடுறோம். அப்போ அது இங்கே போடணும், கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட் வருதா? ரைட், ஓகே. இப்போ புரியுதா? இது வெரி சிம்பிள். க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறோம், அது அசட்டுன்னு தான் டெபிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போயிடுது, இன்னொரு அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிடுது. க்ளோசிங் புரிஞ்சுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்து டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்றது தேய்மானம், அதாவது வியர் அண்ட் டியர். அதாவது ரெடியூசிங் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் டியூ டு வியர் அண்ட் டியர் அட் ஏ ஃபிக்ஸட் ரேட். அதாவது நம்ம வாங்கியிருக்கிற மிஷினரி இல்லை ஃபர்னிச்சர் ஆர் பில்டிங் எது வேணா இருக்கட்டும், அதனுடைய வேல்யூ ஒரு குறிப்பிட்ட பீரியட், அது 1 year பீரியடு நமக்கு அந்த அக்கௌண்டிங் 2ல் அதனுடைய வேல்யூ அசஸ் பண்ண போகிறோம். அசஸ் பண்ணும்போது தேய்மானம் பண்ணும்போது அதன் மதிப்பு குறைக்கணும். ரெடியூசிங் த வேல்யூ, ரெடியூஸ் பண்ணுறோம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டியூ டு வியர் அண்ட் டியர். அதாவது பயன்பாட்டினால என்ன ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 lakh ஒரு மிஷினரி இருந்துச்சுங்களா, இதனுடைய வியர் அண்ட் டியரை ஃபிக்ஸட் ரேட்டில் 10% போட்டாங்கன்னா அப்போ 10,000 குறைச்சிடுவாங்க. 10,000 குறைச்சிட்டா 90,000 ஆக்சுவல் ரேட்டில் நிற்கும். இந்த 90,000 வர்றதுக்கு இந்த 10,000 போட்டு கழிக்கணும் இல்லையா? அதுதான் டிப்ரிசியேஷன். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். The value of building rupees 5 lakhs as on 31/3/2020. 31/3 அன்னைக்கு ஒரு பில்டிங்கோட வேல்யூ 5 lakhs இருக்குது. இதுக்கு டிப்ரிசியேஷன் 15% போடுறாங்க. இப்போ 15% டிப்ரிசியேஷன் போட்டால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதில் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த 5 lakhsன்றது நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது அக்கௌண்ட் ஆகிப்போச்சு. இதுக்கு நம்ம வேலை எந்த வேலையும் கிடையாது. இப்போ போகிறது டிப்ரிசியேஷன் மட்டும்தான் நமக்கு அடிஷனல் என்ட்ரி. டிப்ரிசியேஷன் ப்ளீஸ் ப்ரொவைட் டிப்ரிசியேஷன் 15% கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே புரியணுன்றதை டிப்ரிசியேஷன் 15% கொடுத்துட்டேன். அப்போ ப்ரொவைட் டிப்ரிசியேஷன் தான் ப்ரொவைட் பண்ணுவதை தவிர இதோட வேல்யூ குறைக்க போகிறோம். அப்போ இது மட்டும் தான் கால்குலேட் பண்ண தவிர மிஷினரி எதுவும் பண்ணாதீங்க. சரி, பில்டிங் எதுவும் பண்ண வேணாம். இப்போ அது ஆல்ரெடி இதாகி போச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இது பாருங்கள், முதல்ல 15% கால்குலேட் பண்ணுங்கள். இது 1 yearக்கு எவ்வளோன்னு பாருங்கள். 1 yearக்குனா இது 31/3 வரைக்கும் வந்துடுது. 1 yearக்குனா 15%னா 5 lakhs இன்ட்டு 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 lakhsனா 10% 75,000 வருமா? ஆமாம், 75,000 உங்களுக்கு வேல்யூ வருது. இதான் 15% உடைய வேல்யூஸ். ஓகேவா? 15. அப்போ
இந்த 5 lakhs இல்ல பில்டிங்குடைய வேல்யூல 75000 குறைக்க போறோம், கழிக்க போறோம். குறைச்சாதான் ஒரு 4,25,000 வரும். மெஷினோட வேல்யூ 4,25,000 வரணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல 5 லட்சம் போட்டு வச்சிட்டோம். இப்போ இது 4,25 ஆக்கணும்னா 75,000 போட்டு கழிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, பில்டிங் என்னது? பில்டிங்ன்றது அசெட். ட்ரையல் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? டெபிட் பேலன்ஸ்ல இருக்குமா? அப்ப பில்டிங் வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ்ல இருக்குது. டெபிட் பேலன்ஸ்ல 5 lakhs இருக்குது. இதை வந்து 70,000 குறைக்கணும். என்ன பண்ணணும்? இது பில்டிங்கை கிரெடிட் பண்ணா குறையுமா? ஏன்னா இது டெபிட்ல இருக்குது. கிரெடிட் பண்ணாக்கா அந்த வந்து 75,000 கிரெடிட் பண்ணோம்னா இது குறையும். ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ் பண்ணோம், 70,000 குறையும். அப்போ கிரெடிட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? டு பில்டிங் அக்கௌண்ட் எவ்வளோ? 75,000. ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே என்ன வரும்? இது எதனால் குறைச்சோம்? டிப்ரிசியேஷன் போடுறோம் இல்லையா? இந்த டிப்ரிசியேஷன்றது நாமினல். தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ். இது நமக்கு வந்து வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறது. ஆனால் டிப்ரிசியேஷன் இல்லை. அப்போ வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்டிங் அக்கௌண்ட் 75,000. ஓகேவா? ரைட். இது புரியுதா? இந்த இடம் ஒரு என்ட்ரி போடும் பாருங்க. இங்கே போட பாருங்க. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்டிங் அக்கௌண்ட் 45,000 being depreciation charge at the rate of 15% building. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். பில்டிங் அக்கௌண்ட்ல நமக்கு வந்து ஏற்கனவே டெபிட் பேலன்ஸ்ல 50,000 இருந்தது, சாரி 5 lakhs இருந்தது. இது பேலன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இதுல வந்து ஒரு 40,000 கழிக்கிறதுனால இங்க வந்து 40,000 கழிக்க போறோம் மைனஸ். அது ஆக்சுவலா இங்க வரும். பில்டிங் அக்கௌண்ட் டு பில்டிங் அக்கௌண்ட் கிரெடிட் இந்த பக்கம் போடணும். 45,000 இங்க போறது பதிலா இங்க தூக்கி போட்டு கழிக்கிறோம். ஓகேவா? இது இருந்துருக்கும். இது போடாச்சு. இப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ டிப்ரிசியேஷன் டெபிட் பேலன்சஸ் 45,000. ஓகேவா? டிப்ரிசியேஷன் 45,000. இப்போ இந்த 45,000 இது வந்து பில்டிங் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்ல போயிடும். அதனால நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து போயிடும். டிப்ரிசியேஷன்ன்றது நாமினல் எக்ஸ்பென்சஸ் இந்த வருஷம் க்ளோஸ் பண்ணணும். இங்க 45,000 போட்டு வச்சிருக்கிறோமா? இதை க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணணும்? பை ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் போடலாமா? 45,000. அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் என்ன போடணும்? ஜேர்னல் P&L அக்கௌண்ட் டெட்டார் டு டிப்ரிசியேஷன். ஏன்னா டிப்ரிசியேஷன் கிரெடிட் பண்ணோம்னா இது வந்து 45,000 டெபிட் ஆயிடும். அப்போ வந்து நமக்கு இந்த வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து நெல் ஆயிடும். ஓகேவா? அப்போ இதுல வந்து 45,000. இதை தான் நம்ம வந்து P&L அக்கௌண்ட்ல என்ன பண்றோம்னா டு டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுவோம். போட்டு 45,000 போடுறோம். இந்த என்ட்ரி கொண்டாந்து இங்க கொண்டாந்து போடுறோம். ஓகேவா? இப்போ இந்த நாமினல் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். பாருங்க. ஓகே, இந்த பில்டிங் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் இருந்தால பேலன்ஸ் ஷீட்ல போகணும்னு சொல்லிட்டான். இப்போ கிரெடிட் இதுக்கு வந்து P&L அக்கௌண்ட் போறது என்னன்னா இதை பாருங்க. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிப்ரிசியேஷன் 45,000. P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் 45,000 போடுறோம். டு டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு இப்போ இங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து இது வரும்னு சொல்லிட்டான். அப்போ இன்னொன்று என்ன வரும்? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடுமா? எங்க வரும்? இது வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல போயிடும். ஒரு இது வந்து இந்த டிப்ரிசியேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டிப்ரிசியேஷன் பாருங்க. இது டெபிட் பேலன்ஸ் இருக்குது, இது கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகி போச்சு. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து நில்லா இருக்கும். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல வந்து முதல்ல டெபிட் பேலன்ஸ் 45,000 இருந்தது, அது கிரெடிட் பண்ண 45,000 போட்டு இது வந்து 0 ஆகி போச்சு. பட் இது வந்து P&L அக்கௌண்ட் எடுத்து போயிட்டோம். முடிஞ்சு போச்சா? புரியுதா? ஆக வெரி சிம்பிளா சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து பேலன்ஸ் ஷீட்ல போகுது, ஒரு என்ட்ரி வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல போகுது. இது வந்து ரெவென்யூ நேச்சர், இது நான் ரெவென்யூ நேச்சர். இது நெக்ஸ்ட் இயர் கணக்கில் எடுத்து போகும். புரியுதா? அடுத்து பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பத்தி நான் நிறைய நடத்திட்டேன். மறுபடியும் நடத்துறது என்னன்னா சொல்றேன் பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னன்னா எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த கரண்ட் இயர் பட் பெய்ட் இன் த நெக்ஸ்ட் இயர் ஆர் பெண்டிங் டியூஸ். அதாவது சேலரி என்பது வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம கொடுத்துட்டு வரும். சேலரியோ வேஜஸோ கொடுத்துனே வருவோம். ஜனவரி மாதம் வேலை செஞ்சார்னா அதை வந்து பிப்ரவரி மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுப்போம். பிப்ரவரி மாதம் வேலை செஞ்சார்னா அதை மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுப்போம். மார்ச் மாதம் வேலை செஞ்சார்னா அது ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தோட கணக்கை முடிப்போம். இது ஏப்ரலில் கொடுக்கறது அடுத்த வருஷம் கணக்கில் தான் போகும். ஆனால்
நமக்கு வந்து இவருக்கு 1 lakh சேலரி வச்சிங்களா, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 1 lakh சேலரி தரணும்க்கா இந்த சேலரி அக்கௌண்ட்டில் கொண்டு இது போட்டுருவோம், சேலரி அக்கௌண்ட் சொல்லிட்டு போட்டு வச்சிருப்போம். ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு யாருக்கு தரணும், எக்ஸு தரணும், ஒய்க்கு தரணும், இசட்டு தரணும், ஏவுக்கு தரணும், பிசி எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு தரணும். இந்த 10 பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த டேர்ம்ஸில் இவங்களை வந்து அல்டுவேராக குரூப்பிங் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு எப்போ தருவோம் நம்ம சம்பளம், ஏப்ரல் மாதம் தான் தருவோம். நெக்ஸ்ட் இயர் தரும்போது இவங்களுக்கு வந்து தருவோம். அப்போ அது வரையும் யார் இவங்க ஏறக்குறைய கிரெடிட்டார் மாதிரி, அப்போ இவங்க கிரெடிட் பேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே, இது நான் ஏற்கனவே வந்து நிறைய சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பார்ப்போம். வருது salary for the month of March 2020 is paid in April 2020 of next accounting year rupees 12,000. 12,000 ரூபாயை வந்து அடுத்த வருஷம் தான் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்துக்கு உரியதை ஏப்ரல் மாதம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சேலரி வந்து இன்னும் நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணலை. நம்ம வந்து பிப்ரவரி வரையும் கொடுத்ததெல்லாம் கணக்கில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து எடுத்து மார்ச் மாதம் சம்பளம் கொடுக்கறதுனால நம்ம இன்னும் கணக்கில் எடுத்துக்கல. இப்போ இது கணக்கில் எடுத்துக்கணும். சேலரி என்னது நமக்கு நாமினல் எக்ஸ்பென்சஸ் என்ன? இப்போ சேலரி அக்கௌண்ட் வச்சா சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டூ யாருக்கு தரணும், அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சொன்னாலும் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் அவங்க இல்லையா? அப்போ டூ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் போட்டுட்டு இந்த 12,000 போடணும். ஓகேவா? போட்டுட்டோம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் யாருது, இது பர்சன்ஸ் ரியல் அக்கௌண்ட்டு, சாரி பர்சனல் அக்கௌண்ட்டு. இது எங்கே போகணும் அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு, இது இந்த வருஷத்துக்கு இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். ஓகேவா? இது சேலரி அக்கௌண்ட் இருக்குது. சேலரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டோம், 12,000 இங்கே டெபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து ஏற்கனவே பழசெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ புதுசாக 12,000 டெபிட் பண்ணிருக்கோம். இது கேன்சல் பண்ணுமா? அப்போ இங்கே வந்து கிரெடிட் பண்ணால் இதாக கேன்சல் ஆகுமா? கிரெடிட் பண்ணால் எங்கே போகணும், P&L அக்கௌண்ட் போகணுமா? அப்போ வந்து என்ன பண்ணணும், இது கிரெடிட் பண்ணோக்கா P&L அக்கௌண்ட் டெட்டார் டு சேலரி அக்கௌண்ட் போட்டுட்டு 12,000. ஓகேவா? புரியுதா இது? இப்போ பாருங்க ஒரு அக்கௌண்ட் பார்ப்போம். இது சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 12,000 பீயிங் அன்பெய்டு சேலரி இன்னும் கொடுக்கல நம்ம ஆஃப் கரண்ட் இயர் அக்கௌண்டட். ஓகேவா? ரைட்டு. இது வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது ரெப்ரசன்டிங் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அதனால இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அது சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாரு இந்த பக்கம். இப்போ இந்த சேலரி அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேலரி அக்கௌண்ட் போட்டேன் 12,000 போட்டு முடிஞ்சிருதா? ஆக அப்போ ஒரு என்ட்ரி பேலன்ஸ் ஷீட் போயிடுது, இன்னொரு என்ட்ரி இது போயிடுது. ஆக நீங்கள் இப்போ அக்கௌண்ட்டில் போடும்போது எப்படி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஆக அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது சேலரின்றது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒன்று வந்து ஒரு இடம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போகுது, இன்னொரு இடம் வந்து நமக்கு P&L அக்கௌண்ட்டில் போகுது. பேலன்ஸ் ஷீட்டில் இவங்களுக்கு தரணுன்றதுனால இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போயிடும். இது P&Lல டெபிட் சைடில் வந்து நமக்கு வந்து டெபிட் சைடில் போகிறோம். லாஸ்ன்றதுனால டெபிட் சைடில் வரும். அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்ற எப்படி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து இந்த வருஷம் செலவை அடுத்த வருஷம் தரமோ அதே மாதிரி அடுத்த வருஷம் உரிய செலவை முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அது தட் இஸ் கால்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் பெர்டைனிங் டு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷத்துடைய செலவு அது, பட் பெய்டு இன் த கரண்ட் இயர், அதாவது அடுத்து பெர்டைனிங் ஃபார் நெக்ஸ்ட் இயருக்குரியது, பட் பெய்டு இன் த கரண்ட் இயர் இந்த வருஷத்துலேயே கொடுக்குறோம், ஆர் பெய்டு இன் அட்வான்ஸாக முன்னாடியே கொடுத்து வச்சிடுறோம் அப்படின்றது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் தான். இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கோட பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு 12,200 1200 இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க. கவரிங் த பீரியட் ஃப்ரம் 1/10/2019 டு 30/9/2020 1 இயர் பீரியடுக்கு. அக்கௌண்டிங் இயர் வந்து 31/3 முடிஞ்சிடுது. அதாவது 31/3 அக்கௌண்டிங் இயர் முடியுது. ஆனால் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து 1/10 30/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு அவங்க கொடுத்து 12 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்டிங் பீரியட்ன்றது 2019-20 தட் மீன்ஸ் 1/4/19 31/3/2020 கரண்ட் இயர் இது. ஓகேவா? கரண்ட் இயர் இதுதான் நம்ம அக்கௌண்டிங் இயர். ஓகே, அடுத்த வருஷம்ன்றது வந்து 2020-21 இது கரண்ட். இது வந்து இது 1/4/20 டு
31/3/21 இது வந்து அடுத்த வருஷத்துக்குரியது. ஓகேவா? அடுத்த வருஷத்துக்குரியது. ஆனால் இங்கே என்ன பே பண்ணிருக்காங்கன்னா 1/10/2019 இருந்து 31/3/20 வரைக்கும் இந்த வருஷத்துக்குரியதையும் 1/4/20 இருந்து 30/9/20 வரைக்கும் அடுத்த வருஷத்துக்குரியதையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு 6 மாதத்துக்கும் இதில் வந்து ஒரு 6 மாதத்துக்கும். இந்த 6 மாதம் இந்த வருஷம் அக்கௌண்ட்டுக்குரியது, பிரச்சனை கிடையாது. இந்த 6 மாதம் அடுத்த வருஷத்துக்குரியது தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்ட்டில் பண்ணும்போது இந்த 1200 இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும்போது எடுத்த உடனே போடும்போது இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போட்டு 1200 ஆல்ரெடி அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்கள் ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். ஓகேவா? இது இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 6 மாதம் தான் அதிகமாக கொடுத்துருக்குறோம். இது இந்த வருஷத்துக்கு உரியது கிடையாது. இப்போ இந்த 6 மாதம் வாங்கினோம் யார், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இல்லையா, அவன் பர்சனல் அக்கௌண்ட் ஆச்சா, அப்படியே இருக்கட்டும். அவன் நம்ம தர வேண்டிய கடன்காரனாக இருக்கிறானா, அப்போ நம்ம அசட்டா இது அசட்டு. அப்போ என்ன பண்ணுது, இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து இவன் யாரவன் இன்சூரன்ஸ்காரன் அப்படியே போட்டுப்பான், இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுக்குவோம். அவன் வந்து நம்ம டெபிட் பேலன்ஸில் இருக்கிறான். 2 வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டில் வரணும், அது வரட்டும். இப்போ இந்த 6 மாதம் எவ்வளோன்னு கணக்கு பார்ப்போம். இங்கே என்ன 1200 கொடுத்துருக்கோமா, 1200 ஒரு 12 மாதம், ஒரு மாதம் எவ்வளோ 100 ரூபா வருதா, 12 மாதம் 1200, ஒரு மாதம் 100 ரூபா, 6 மாதம் அதிகமாக கொடுத்துருமா, அப்போ 600 ரூபா. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து நம்ம கடன்காரனா எவ்வளோ இருக்கிறான், 600 ரூபா இருக்கிறான். இப்போ யார் கிரெடிட் பண்ணோம், ஏற்கனவே நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணியிருப்போம், இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ கழிக்கணும். அது டெபிட் பேலன்ஸில் போட்டுருவோம், 1200 போட்டிருப்போம், அது கழிக்கணுமா 600 ரூபா. அப்போ 2 இன்சூரன்ஸ் பிரீமியம் 600 ரூபா. ஆனால் இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனின்னு பேர் போகிறது பதில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் போடணும். எப்படி வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரியில் ஒவ்வொரு லேபரோட பேர் போடாமல் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பேர் போடுறோமோ, அதே மாதிரி இதில் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் போடணும். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறதும் பர்சனல் அக்கௌண்ட் தான். எப்படி வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் பர்சன் ரெப்ரசென்ட் பண்ணுதோ, அதேமாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்றதும் ஒரு சர்டன் பீப்புள் ஆஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் 600 ரூபா போட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள். ஜேர்னல் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் டெட்டார் டு இன்சூரன்ஸ் பிரீமியம், இவன் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. இது அப்போ வந்து இது பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். ஓகேவா? போயிடுது. டு இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டு. இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டு நீங்கள் இது போட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா ஏற்கனவே கிரெடிட்டில் வந்து இப்போ பண்ணிட்டோம் இந்த 600 ரூபா. இது டெபிட் பண்ணணுமா, அப்போ வந்து 2 P&L அக்கௌண்ட் போடலாமா, 600 ரூபா. இதை போட்டால் அதை கேன்சல் பண்ணிக்குவோம். அப்போ ஒரு 600 போட்டால் இது வந்து கேன்சல் ஆகி போச்சு. இந்த P&L வந்து நமக்கு வந்து இதுக்கு போகணும். அப்போ என்ன அக்கௌண்ட் போடுவோம், இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட் போட்டு 600 ரூபா போடுவோம். ஓகேவா? போட்டு கிளியர் பண்ணிப்போம். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இதை இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட், அது 600 ரூபா தான் எடுத்துக்கிறோம். 1200 ரூபாயில் அந்த இதுக்கு எவ்வளவோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். 6 மாதத்துக்கு ஒரே தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதா? இப்போ இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிடுது, இது வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போயிடுது. ஆக எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியும் நமக்கு வந்து ஒன்று பேலன்ஸ் ஷீட்டில் போகணும், இன்னொன்று P&L இல்லைன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ரெண்டில் ஏதாவது ஒன்று போகணும். ஒரு என்ட்ரி, ஒரு டெபிட் என்ட்ரி இதில் போச்சுன்னா கிரெடிட் என்ட்ரி இங்கே போகணும். இல்லை இது சப்போஸ் இது டெபிட் என்ட்ரி இருந்ததுன்னா இங்கே கிரெடிட் என்ட்ரி அங்கே மாற்றி போகும். இதுதான் வந்து ரூல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 தான் பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிற ஐட்டத்தை அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டை வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட் போடும்போது ஈச் அண்ட் எவ்ரி இதையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றது ட்ரையல் பேலன்ஸில் உள்ளே வராத ஐட்டத்துங்களை நாம் சில டேட்டாஸை கொடுத்துருவாங்க, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோசிங் பண்ணுறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல வரும். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இல்லைன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். 2 இடத்துல வரும். பேலன்ஸ் ஷீட்டில் வர்றது ரியல் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்டு, அதாவது நான் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ட்ரேடிங் ஆர் ப்ராஃபிட் லாஸ் வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டோம். ஒரு 15க்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபார் இது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 4 தான் பார்த்துருக்கோம். மீதி வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த
அட்ஜஸ்ட்மெண்ட் நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா maleni@gmail.comக்கு நீங்கள் மின்னஞ்சல் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸோட தெரிவிக்கலாம். டவுட்ஸ் எதாக இருந்தாலும் அதிலையும் தெரிவிக்கலாம். வழக்கம் போல் ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த எபிசோடில் மீண்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் நிறையா இன்னும் ஒரு 10 ஐட்டத்து மேலே இருக்குது, அதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.